நீங்க? நான் அவ்ளோ சொல்லியும் உங்க இஷ்டத்துக்கு வீட்டுக்குள்ள வந்து ஐயாவை பாத்துட்டு இருக்கீங்க. முதல்ல வெளியில போங்க. பாருங்கம்மா, ஏதோ வயசானவர்னு பார்த்தா ரொம்ப உரிமை எடுத்துக்கிறாரு. சொல்ல சொல்ல கேட்காம உள்ள வந்துட்டாருமா. என்னமோ இவர் சொந்த வீடு மாட்டுக்கு நடந்துக்கிறாரு. என்ன தடுக்கிறதுக்கு நீ யாருன்னு கேக்குறாருமா. யாருமா இவரு? உங்களுக்கு தெரிஞ்சவரா? நீங்க கோவப்படுறத பார்த்தா கண்டிப்பா உங்களுக்கு ஆகாத ஆளாதான் இருக்கணும். எனக்கு ஆரம்பத்திலே சந்தேகம் இருந்துச்சுமா, அதனால தான் தடுத்தேன். நீங்க போங்கம்மா, நான் இவரை அனுப்பி வச்சிடுறேன். பெரியவரே, வெளியில போங்க. என்ன விஜய் இதெல்லாம்? யார் இவரை உள்ள விட்டது? இவரு எப்படி உள்ள வந்தாருன்னு எனக்கு தெரியலம்மா, நான் கவனிக்கல. சத்தம் கேட்டுதாமா நானும் உள்ள வந்தேன். வாணி அவரை வெளியில அனுப்ப ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தா. கரெக்டா நீங்களும் உள்ள வந்துட்டீங்க. என் மகனை பார்க்க நான் வந்திருக்கேன். இதுல உனக்கு என்ன பிரச்சனை? மா, இவர் உங்க மாமனாராமா? சந்திரமோக எனக்கு மகன்னா, இவங்க எனக்கு மருமக தானே. மகனா? அதான் எந்த ஒட்டும் இல்ல உறவும் இல்லன்னு தலை முழுகிட்டீங்கல்ல, அப்புறம் எதுக்கு உரிமை கொண்டாடுறீங்க? கோபத்தில் நான் அப்படி சொல்லிட்டா இவன் என் புள்ளை இல்லைன்னு ஆயிடுமா? இவன் உடம்புல ஓடுறது என் ரத்தம். அடிச்சாலும் புடிச்சாலும் அப்பம் அவன் உறவு விட்டு போகாத. அவர் நல்லா இருந்திருந்தா அவரே உங்களை கழுத்தை புடிச்சு வெளியில தள்ளி இருப்பாரு. மரியாதையா வெளியில போங்க. என்ன இங்க வரக்கூடாது, இவனை பார்க்க கூடாதுன்னு சொல்ற உரிமை என் மகனுக்கு மட்டும்தான் உண்டு. இவன் சொன்னா நான் ஏத்துக்குவேன். நீ சொல்றதெல்லாம் பயந்துட்டு கேட்கறதுக்கு நான் ஒண்ணு உன் பசங்க கிடையாது. 10 ஊருக்கு பஞ்சாயத்து பண்ற சூரிய பிரகாசம். என்ன பார்த்து 4 பேரு எந்திரிச்சு நின்னுதான் பழக்கம். யாருக்கு நான் பயந்து பழக்கமே கிடையாது. இங்க பாருங்க, உங்களை பிடிக்காம தானே நாங்க ஒதுங்கி வந்து நிம்மதியா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். எதுக்கு திரும்ப திரும்ப வந்து டிஸ்டர்ப் பண்றீங்க? ஏய், நீங்க எல்லாம் நல்லா இருந்தா நான் தூரமா நின்று கூட பார்த்துட்டு போயிருவேன். ஆனா இப்ப என் மகன் படுக்கையில் இருக்கானே, அவனை பார்க்காம நான் எப்படியா இருக்க முடியும்? இவர் எப்ப வந்தாரு? வாணி யாருன்னு தெரிஞ்சிருச்சா? ஐயோ, நம்மளும் மாட்டிப்போமே. அம்மாவுக்கு புத்தி சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கிற நீங்க இப்படி பேசலாமா? என்ன விட்டா பேசிக்கிட்டே போறீங்க? யாரும் புத்தி சொல்லி கேக்குற இடத்துல நான் இல்ல. கேட்டிருந்தா தான் குடும்பத்தை எப்பவோ ஒண்ணு சேர்த்திருப்பியே. நான் கோபப்பட்டது உனக்கு சாதகமா போகவும் தானே இப்ப வரைக்கும் என் புள்ள என் பேர பசங்கன்னு எல்லாரையும் எங்கிட்ட இருந்து பிரிச்சு வச்சிருக்க. ஆமா ஆமா, பிரிச்சுதான் வச்சிருக்கேன். இனிமேலும் கூட பிரிச்சுதான் வைப்பேன். ஏன்னா உங்களோட குணமோ பழக்கமோ என்னோட பசங்களுக்கு வந்துடக்கூடாது இல்லையா? வேரோட பிடுங்கி வேற இடத்துல நடுறதுனால மிளகா செடி என்னைக்குமே தக்காளியை காய்ச்சறாதுமா. நீ பிரிச்சு வச்சாலும் எல்லாம் என் வம்சம்தான். பஞ்சாயத்து பண்றவர் இல்ல, அப்படிதான் பேசுவீங்க. இந்த பேச்சு எல்லாம் கேட்கறதுக்கு எங்களுக்கு விருப்பமும் இல்ல, நேரமும் இல்ல. எங்க நிம்மதியை கெடுக்காதீங்க, வெளியில போங்க.
உங்களை தான் சொல்றேன், வெளியில போங்க. போக முடியாது. என்ன பண்ணுவ? இது என் புள்ள வீடு. நான் இங்கதான் தங்க போறேன். தாத்தா, அம்மா தான் சொல்றாங்கல்ல, ஏன் பிரச்சனை பண்றீங்க? ப்ளீஸ் வெளில போங்க. நான் இவ்ளோ சொல்லியும் போகாம நிக்கிறாரு. அவரை வெளியில இழுத்துட்டு போய் தள்ளாம என்ன தாத்தான்னு உறவு கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்க? என்னைய வெளியே தள்ளுற அளவுக்கு இந்த வீட்டுல யாருக்கும் தைரியம் இல்ல. எங்க தொட சொல்லு பாப்போம். இங்க பாருங்க, எங்க அம்மா சொன்னா நாங்க எதையும் செய்வோம். வயசுல மூத்தவன்னு நாங்க அமைதியா நிக்கிறோம். அவங்க சொன்னதை எங்களை செய்ய வச்சிடாதீங்க ப்ளீஸ். வெளியில போங்க. பெரியவரே, அத்தையை ஏன் டென்ஷன் பண்றீங்க? நீங்க கிளம்புங்க. நான் போகத்தான் போறேன். ஆனா நீங்க சொல்லி நான் போக மாட்டேன். என்னடா பாத்துக்கிட்டு நிக்கிறீங்க? இழுத்துட்டு போங்கடா. என் மேல கைய வச்சீங்க, அப்புறம் வேற பசங்கன்னு கூட பார்க்க மாட்டேன். பெரியவரே, இது உங்க மகன் வீடா இருக்கலாம். ஆனா அதுக்காக அவங்க போக சொல்லியும் பிடிவாதம் பிடிக்கிறது ரொம்ப தப்பு. நீங்க வாங்க. யார் நீ? என்னை இந்த வீட்டை விட்டு வெளியே போக சொல்றதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு? நீ இந்த வீட்டுல பிறந்தவளா? இல்ல இந்த வீட்டுல வாழ வந்தவளா? என்னமோ ரொம்ப தான் உரிமை எடுத்துக்கிற. இது என் குடும்ப விஷயம். இந்த வீட்டுல வேலை செய்ய வந்தவ நீ இதுல தலையிடக்கூடாது. ஷட் அப். யார பார்த்து இந்த வீட்ல வேலை செய்யறவன்னு சொல்றீங்க? உங்களை விட பாணி எங்களுக்கு ரொம்ப முக்கியம். அவ இந்த வீட்ல ஒருத்தி. அவளை யாருன்னு கேக்குற அருகதை உங்களுக்கு இல்ல. அப்போ இந்த புள்ள வேலை செய்யற புள்ள இல்லையா? உன் குடும்பத்துல ஒருத்தியா? ஓ, அது தெரியாம நான் தான் அதிகமா பேசிட்டனோ? தப்புதான். என்னை மன்னிச்சிருத்தா. உன் செல்வாக்கு தெரியாம நான் உன்னைய இந்த வீட்டுல வேலை செய்யறவன்னு நினைச்சுக்கிட்டேன். இனிமே அப்படி நடக்காது. என் மகனை பார்த்த சந்தோஷத்தோட நான் ஊருக்கு போறேன். அப்ப நான் கிளம்புறேன். வரேன். சஞ்சய், அம்மா, வாட்ச்மேனை கூப்பிட்டு இனிமே எந்த சிச்சுவேஷன்லயும் இவரை அலோ பண்ண கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிடு. ஓகேம்மா.
நாளுக்கு நாள் இவ இந்த வீட்ல ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டே இருக்கா. இவள நம்ம எப்படி வெளியில அனுப்ப போறோம்? சீக்கிரமே இவளுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். தாத்தா, தாத்தா, உங்க நல்ல நேரம் தாத்தா. அம்மா பொறுமையா போயிட்டாங்க. அதுக்காக ஃபியூச்சர்ல அவங்க உங்களை ஏத்துப்பாங்கன்னு நினைக்காதீங்க. அது மட்டும் நடக்கவே நடக்காது. என்ன தாத்தா சிரிக்கிறீங்க? பேரண்டி, நான் நினைச்சதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. சீக்கிரமே நீங்க எல்லாரும் என்னை ஏத்துக்கிற காலம் வரும். எதை வச்சு சொல்றீங்க? உன் அம்மா பொறுமையா போயிட்டான்னு சொன்னியே, அவ அப்படி போற ஆளா? அவளை யார் அப்படி மாத்துனது? யாரு மாத்தனா? வித்யாதான். உன் அம்மாவுக்கு ஏத்த மருமக வித்யாதான்னு நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். அப்பெல்லாம் நீ புரிஞ்சுக்கவே இல்லை. என் வார்த்தைய இந்த புள்ள நிஜமாக்கிக்கிட்டு இருக்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நீங்களா ஏதாவது கற்பனை பண்ணிக்காதீங்க. இப்ப வித்யா இந்த வீட்டுல வேலை செய்யற பொண்ணு தானே? உங்க அம்மா வீட்டுல வேலை செய்யற யாருக்காவது இவ்வளவு உரிமையை கொடுத்துருக்காங்களா? என்னதான் இருந்தாலும் இவ யாருன்னு தெரிஞ்சா. வித்யா மாணிக்கத்தோட மகதான். உங்க அம்மா வெறுக்கிற குடும்பத்துல பிறந்தவதான். அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனா இந்த புள்ள கழுத்துல தான் நீ கட்டின தாலி இருக்குல்ல, இந்த புள்ளதான் உன் பொண்டாட்டிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லையே. அதை மட்டும் நீ மனசுல வச்சுக்க. யாருமே உதவிக்கு இல்லாத இந்த குடும்பத்துல என் பேத்தி எப்படி வாழ போறான்னு நான் பயந்துகிட்டு இருந்தேன். ஆனா இப்போ வேதவழியே இந்த பிள்ளைக்கு சப்போர்ட்டா இருக்கா. இது போதும். இன்னும் கொஞ்ச நாள்ல வித்யா இந்த குடும்பத்தையே தலைகீழா மாத்திருவா. உங்க நம்பிக்கைய நான் காப்பாத்துவேன் தாத்தா. வித்யா, உன்னைய நினைச்சு கவலையாத்தான் நான் இங்க வந்தேன். ஆனா இப்ப ரொம்ப சந்தோஷமா போறேன். இனிமே இந்த வீட்டுல உன் கொடிதான் பறக்க போகுது. பார்த்து சுதானமா இரு. வர்றேன் பேராண்டி. சரி. போலையா? ஒரு நிமிஷம் இல்ல. என்ன ரெண்டு பேரும் சேர்ந்து விளையாடுறீங்களா? அவர் இஷ்டத்துக்கு ஏதோ பெருசா சாதிச்சிட்ட மாதிரி பேசிட்டு போறாரு. அதையெல்லாம் நீயும் பெருமையா கேட்டுட்டு நிக்கிற. அவர் உண்மையை தானே சொன்னாரு. உங்க அம்மாவை பத்தி என்னென்னமோ சொல்லி என்னைய பயமுறுத்தி வச்சிருந்த. இந்த வீட்டுக்கே வரக்கூடாதுன்னு சொல்லியிருந்த. இங்க வாழவே முடியாதுன்னு சொன்ன. ஆனா அவங்க அப்படி இல்லையே. என் மேல அவங்க பிரியமா இருக்காங்கல்ல. நீ மட்டும் யாருன்னு தெரிஞ்சிச்சுன்னு வையேன், அது மொத்தமா மாறிடும். அப்பவும் அவங்க என்ன வெறுக்காத சூழ்நிலைய நான் உருவாக்குவேன். ஓவர் கான்பிடென்ட் வாழ்க்கைக்கு நல்லதில்ல வித்யா. அதிகமான பயமும் வாழ்க்கைக்கு நல்லதில்ல. உன்னால என் லட்சியமே அழிஞ்சிருமோன்னு எனக்கு கவலையா இருக்கு. ஆனா நீ அதை பத்தி எல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டல்ல. உனக்கு மட்டும்தான் லட்சியம் இருக்கா? எனக்கு இல்லையா? உனக்கெல்லாம் என்ன லட்சியம் இருக்க போகுது? யாரையுமே குறைச்சு பார்க்க கூடாதுன்னு உங்க அம்மாவுக்கே நான் புரிய வச்சுட்டேன். ஆனா நீ இன்னும் மாறவே இல்லல. உன்னை மாதிரி கோடி கணக்குல பிசினஸ் பண்ணணும், பணம் சம்பாதிக்கணும், பங்களா கட்டணுங்கிறதெல்லாம் லட்சியமே இல்ல. கடவுள் கொடுத்த இந்த வாழ்க்கைய 4 பேருக்கு உபயோகமா வாழணும். நம்மள சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஒரு பிரச்சனைண்டா அதை தீர்த்து வைக்க உதவி பண்ணணும். கொடுத்த வாக்க உசிரே போனாலும் காப்பாத்தணும். என் சப்போர்ட் இல்லாம இந்த வீட்ல உன்னால வாழ்ந்துட முடியுமா? இப்போதைக்கு எனக்கு அதை பத்தின கவலையே இல்ல. என்னாச்சு?
2 பேரும் சண்டை போடுற மாதிரி இருக்கு. விஜய், இது சரிப்பட்டு வராத. இவளை இந்த வீட்டுல வச்சுக்கிட்டு நாம எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும்? முதல்ல இவளை ஊரு கிளம்ப சொல்லு. அம்மா பேசுனதை கேட்டல, வித்யாமத்த சொந்த பொண்ணு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமே இவளை இங்கிருந்து அனுப்புறது ரொம்ப கஷ்டம் சஞ்சய். அப்படியே அனுப்புனாலும் அம்மா அவளை திரும்ப கூட்டிட்டு வர சொல்லுவாங்க. அது மட்டும் இல்ல, நான் அரசனூருக்கு திரும்பி போனா தாத்தா கண்டிப்பா என்னை கூட்டிட்டு திரும்ப இந்த வீட்டுக்கு தான் வருவாங்க. வந்து அரசனூர்ல நடந்த எல்லா விஷயத்தையும் உங்க அம்மா கிட்ட சொல்லுவாரு. அப்புறம் என்ன நடக்குமோ உனக்கு தான் தெரியும். இவ சொல்றதும் சரிதான் சஞ்சய். நீ தாத்தா கிட்ட சொத்தெல்லாம் வாங்கியிருக்க, அது தெரிஞ்ச அம்மா கண்டிப்பா டென்ஷன் ஆவாங்க. இப்ப நம்ம யாரையும் பகச்சிக்க கூடாது. வித்யா இங்கே இருக்கட்டும். நாமளே பிரச்சனை பண்ணி மாட்டிக்க வேண்டாமே. உங்களுக்கு இருக்கிற தெளிவு எல்லா தப்பையும் செஞ்ச உங்க தம்பிக்கு இல்ல. கொஞ்சம் சொல்லி புரிய வைங்க. இங்க பாரு சஞ்சய், இவ வித்யான்னு தெரியக்கூடாது, அவ்வளவுதானே? அதை நம்ம எப்படியாவது மேனேஜ் பண்ணிக்கலாம். நீ வரி பண்ணிக்காம உன் ப்ராஜெக்டை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணு. என்னடி? வித்யாவோட நகையெல்லாம் அப்ப கேட்க கூடாதுன்னு சொல்லிட்டதால அப்ப என்ன வெறும் கழுத்தோட கல்யாணம் பண்ணி அனுப்பிடுவீங்களா? எனக்கு நகை நட்டு புதுசா எடுக்கவே மாட்டீங்களா? அவகிட்ட இருக்கிற நகை நான் பல வருஷமா உனக்காக பாதுகாத்து வச்சிருந்தது. உங்க அப்பா சொன்னா விட்டுருவேனா? என்னைக்கா இருந்தாலும் அது உன் கழுத்துல வந்து சேரும். இனி என் வேலையே அந்த நகையெல்லாம் அவகிட்ட இருந்து பறிக்கிறது தான். என்ன ஆனாலும் சரி, நான் விடவே மாட்டேன். இந்த மாதிரி ஏதாவது பண்ணான்னு வையே, உன்னைய வெட்டி போட்டு செயலுக்கு போக கூட நான் தயங்க மாட்டேன். அப்போ நம்ம பொண்ண வெறும் கையோட அனுப்பி வைக்க போறியா? அவளுக்கு ஒண்ணு இல்லையா? என் பொண்ணுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு நல்லா தெரியும். அவளுக்கு நான் ஒரு குறையும் வைக்க மாட்டேன். ஆனா நீ முதல்ல அடுத்தவங்க சொத்து மேல ஆசைப்படுறத நிறுத்து. அது நம்ம பொண்ணு வாழ்க்கைக்கு நல்லதில்லை. பாத்துக்க. மாமா. வித்யாமா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன் மாமா. அங்க அத்தை, சுமதி, கண்ணன், லக்ஷ்மி எல்லாரும் எப்படி மாமா இருக்காங்க? இங்க எல்லாரும் நல்லாதாமா இருக்காங்க. ஆனா என்ன, லட்சுமி தான் எப்ப பாரு அக்கா அக்கான்னு புலம்பிக்கிட்டே இருக்கு. அவ கூடவே இருக்கணும்னு நினைச்சேன் மாமா. ஆனா என் வாழ்க்கையை காப்பாத்திக்க வேண்டிய நிர்பந்தத்துல அவளை பிரிஞ்சு ரொம்ப தூரம் வந்திருக்கேன். சீக்கிரமே வந்து அவளை கூட்டிட்டு வந்துருவேன்னு சொல்லுங்க மாமா. லக்ஷ்மி பக்கத்துல இருக்காளா? இல்லம்மா, பக்கத்து வீட்டுல விளையாட போயிருக்கு. கண்ணுக்குள்ளே இருக்கா மாமா. அவளை பத்திரமா பாத்துக்கோங்க. ஏமா, இதை நீ சொல்லணுமா? சரி வித்யா, அங்க உன் வாழ்க்கை எப்படிமா இருக்கு? அங்க எல்லாரும் உன்னை நல்லபடியா நடத்துறாங்க இல்ல? சந்தோஷமா இருக்கியா? இருக்கேன் மாமா, நல்லா இருக்கேன். என்னம்மா, உன் பேச்சுல சந்தோஷமே தெம்படலையே. எல்லாரும் என்கிட்ட பிரியமா இருக்காங்க மாமா, ஒன்னும் பிரச்சனை இல்ல. அப்போ வித்யா, உன் புருஷன்? அவர் இங்கதான் மாமா இருக்காரு. உங்ககிட்ட பிரியமா இருக்கிறாரா? உன்னைய நல்லா பாத்துக்கிறாரா? வித்யா, சொல்லுமா. இருக்காரு மாமா. வித்யா, கொஞ்சம் உண்மையை சொல்லுமா. புதுசா கல்யாணம் ஆனவங்க வெளியில போயிட்டு வீட்டுக்கு வரும்போது பொண்டாட்டிய காணோண்டு தவிச்சு போயிடுவாங்க. ஆனா இவரு இன்னும் இவ இங்கே இருக்காளே, ஊருக்கு போக மாட்டேங்கிறாளேன்னு கவலைப்படுறாரு. நான் அங்க வந்தாதான் மாமா அவருக்கு நிம்மதி.
அப்படி நான் திரும்பி வந்துட்டா அது எத்தனை பேரை பாதிக்கும்னு எனக்கு தானே தெரியும். ம் ம் என்ன நடந்தாலும் நான் இந்த வீட்டை விட்டு போக கூடாதுன்னு முடிவோட தான் இருக்கு மாமா. ஏம்மா உனக்கு உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்மா. நான் வாழ்க்கையில கஷ்டப்படாம எனக்கு என்ன மாமா கிடைச்சிருக்கு? என்னதான் இருந்தாலும் அவர் கூட இருக்கேன்ல, அது போதும் மாமா. சரி, என்ன பத்தி கவலைப்படாதீங்க, நான் நல்லாதே இருக்கேன் மாமா. இது பரம வித்யா, நீ எந்த பிரச்சனையும் இல்லாம சந்தோஷமா இருக்கன்னு கேட்டாதாம்மா என்னால நிம்மதியா தூங்க முடியும். நான் வச்சிட்டோமா? சரிங்க மாமா. என்ன ஆச்சு இந்த ஆளுக்கு? மருமக கிட்ட பேசின உடனே மூஞ்சி வாடி போச்சு. என்னவா இருக்கும்? ஒருவேளை அவ அங்க நல்லா வாழலையோ? அவளுக்கு ஏதாவது பிரச்சனையா இருக்குமா? என்னன்னு கண்டுபிடிப்பான்.